அண்ணே இங்கே தானே பார்த்தேன். போ. ஐயோ, போச்சு 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 போச்சு. போச்சு. என்னாச்சுங்க? ஒன்றும் இல்லை. என்னன்னு சொல்லுங்க. ஐயோ, சொல்லுங்கங்க, என்ன பிரச்சனை? என்ன என்னங்க? ஏங்க, ஒன்றும் இல்லைங்க, நான் தான் உங்க கூட இருக்கேன்ல. அண்ணா 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 தெரியாம போட்டுறேன். அண்ணா 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 அடிக்காத அண்ணா, விட்டுருங்க அண்ணா, வேணாண்ணே அண்ணா, அண்ணா தெரியாம போட்டேன் அண்ணா, அண்ணா அண்ணா அடிக்காத அண்ணா, வேணாண்ணே அண்ணா, விட்டுருங்க அண்ணா, அடிக்காத தெரியாம போட்டேன் அண்ணா, விட்டுருங்க அண்ணா, வேணாண்ணே அண்ணா, விட்டுருங்க, நான் போயிடுறேன் அண்ணா, தெரியாம போட்டேன் அண்ணே. என்னடா? கார்த்தி பையன் சினிமா பார்க்க வந்திருக்கானே. எங்க? கூட ஒரு பொண்ணு வந்திருக்கு பாருங்கண்ணே. எங்க இருக்கான்? அங்க இருக்கான் பாருங்க. என்ன இழுத்து போட்டு கும்பிடுவான். அவன் கட்டிக்க போற பொண்ணோட வந்திருக்கான். அந்த பொண்ணு முன்னாடி அசிங்கப்படுத்த வேணாம். அவனுக்கு மேல நமக்கு ஒரு முக்கியமான ஒருத்தன் இருக்கான். அவனை போடணும். வா. அந்த பொறுக்கி பயல எல்லாம் போயிட்டாங்க. ஒன்றும் இல்லை, சண்டைனா லைட்டா பயம். லைட்டாவா? இப்பதான் பெரிய ரவுடி நீங்க. அந்த மாதிரி பொறுக்கி பயல எல்லாம் நம்ம ஊர்ல நிறைய இருப்பாங்க.
யாரு? ஜோதி, நான் தான். நான் தான் கீழே சொல்லிட்டு வந்தால யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு. போங்கம்மா. நான் அம்மா இல்ல, அண்ணி. அண்ணியா? ஐயோ முருகா. அண்ணி, நான் தூங்கணும், எனக்கு டயர்டா இருக்கு, ப்ளீஸ். சரிம்மா, தூங்கு. ஆ, ரொம்ப தலைவலிச்சா நான் வேணா தைலம் தேய்ச்சி விடவா? ஐயோ, என்னம்மா, என்னாச்சு? இல்ல அண்ணி, தலைக்கு தைலம்லாம் ஒன்றும் வேண்டாம் அண்ணி. தூங்குனா அதுவே சரியாயிடும். ஓ, சரி சரி, தூங்கு. குரல் ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? அது தலைவலிக்குதுல்ல, அதான் குரல் ஒரு மாதிரியா இருக்கு. தூங்கிட்டேன்னா சரியாயிடும். ஐயோ கடவுளே, இந்த அம்மா என்ன பிளான் பண்ணதுன்னு தெரியலையே. மறிக்கொழுந்து ஜோதியா நடிக்கிறான்னா ஜோதி எங்க போயிருப்பா? இந்த ஆள் மாறாட்ட விளையாட்டு மட்டும் கிழவிக்கு தெரிஞ்சது, பூஜை ஜோதிக்கு தான் நடக்கும். பா, வெளியே போயிட்டாங்க. இதுக்கு மேல யாரும் வரக்கூடாது கடவுளே. ஜோதி எங்கேன்னு தெரியலையே. மறிக்கொழுந்த வெளியே வர வைக்கணும். எப்படி வர வைக்கிறது? நானே பெரிய நடிகை, என்கிட்டே நாடகமா? இன்னும் 10 நிமிஷத்துல வெளியே வரியா இல்லையான்னு பாரு. ஏங்க ஏங்க, நல்லா இருக்கல்ல, இன்னும் அதை பத்தியே யோசிக்கிறீங்க? ஏங்க, நீங்க தானே சொன்னீங்க இந்த முட்டை போண்டா காஃபி இதெல்லாம் இன்டர்வல்ல சாப்பிடணும்னு சொல்லிட்டு. வாங்க போலாம். சப்பா. என்னங்க அது அது ஏங்க, அவங்க எல்லாம் போயிட்டாங்க. வாங்க. ஷுவரா? நல்லா பார்த்துட்டேங்க, நீங்க வாங்க.
ஓகே முட்டை போண்டா யாரை கம் ரெண்டு ஸ்ட்ராங் காஃபி ரெண்டு முட்டை போண்டா சரி. ஆமால உங்களுக்கு என்ன வேணும்? ஏங்க நான் தான் சொன்னேன்ல உங்க டேஸ்ட் தான் என் டேஸ்ட்னு. ஆ, அதனால நீங்க சொன்னதையே திரும்ப சொல்லிருங்க. ஓகே ரெண்டு காஃபி கொடுங்க 4 முட்டை போண்டா கொடுத்துருங்க. இந்தாங்க. Cheers. Cheers. ஓகே. காஃபினா காஃபி தாங்க. அடடடடா. ஏங்க காஃபியும் முட்டை போண்டாவும் போதுமா? வேற ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணா வாங்கிக்கோங்க. ஆ கண்டிப்பா வாங்கலாம். ஒரு நிமிஷம். இது ஒண்ணு, இது ஒண்ணு, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்தாங்க பிடிங்க. அப்புறம் இது எடுத்துப்போம், இது எடுத்துப்போம். ஏங்க ஏங்க பாத்துங்க கையில காஃபி கப் இருக்கு. இதுதானே உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது வேணுமா? வேணாங்க இதுவே போதும்னு நினைக்கிறேன். சரி. இதுல ஒண்ணு. இப்ப போதும். காஃபியை சாப்பிடுங்க. ஐயோ இல்ல அது நான் குடிச்சு வச்ச காஃபி. ஷோ, நான் கூட என்னவோ ஏதோன்னு பயந்துட்டேன். ஏங்க 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 உங்களுக்கு ஏதாவது அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நான் எச்ச வச்ச காஃபி. அதுவும் இல்லாம நீங்க எவ்வளவு பெரிய லாயரு, அதுவும் லா பாயிண்ட் லட்சுமி வேற. அது சரி, அடிக்கடி சொல்லுங்க, நானே மறந்துடுவேன் போல இருக்கு. ஏங்க 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 வேண்டாங்க, நான் சொல்றது கேளுங்க. என்னங்க உங்க பிரச்சனை? இது நீங்க குடிச்ச காஃபி அதானே? சோ வாட் மிஸ்டர் ஒயிட், நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டி? நம்ம யாரு? ஃப்ரெண்ட்ஸ். சோ இட்ஸ் ஓகே. சார் இந்த முட்டை போண்டா இன்னும் வரல. இப்ப வந்துரும் மேடம், தரேன். ஐயோ அடி வெண்ணே அழக பார்த்து என் கண்ணுக்குள்ள வெத்து போச்சு. உன்னை பார்த்த நொடி மட்டும் இந்த உலகம் மறந்துதான் போச்சு. ஏலேலேலோ, 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 ஐயோ கடிக்குது. ஐயோ அம்மா ஐயோ கடிக்குது. ஐயோ ஐயோ என்னது என்னது? ஐயோ ஐயோ சாக்லேட்டு, எறும்பு, இதெல்லாம் யாருங்க? ஐயோ ஐயோ எழுந்த மாதிரி இருந்துச்சே, ஆளையே காணும். ஒருவேளை பிரமையும். ஐயோ இந்த எறும்பு கடி பத்தாதுன்னு இவங்க வேற வாசலே உட்காந்துருக்காங்களே. ஜோதி மேடம், நீங்க ஒரு நாள் படம் பாக்குறதுக்கு நான் 7 கடல் 7 மலை தாண்டணும் போல இருக்கு. ஐயோ கடிக்குது. வாவ்.
மிஸ்டர் ஒயிட், என்னாச்சு? படம் முடிஞ்சிருச்சு. படம் முடிஞ்சா? ஆ, போலாமா? வாங்க, செம்ம படம் தெரியுமா? காசு ஆசைப்பட்டு உங்க மாமா வச்சு டண்டர் லெட்டர் திருடி கொடுத்து தப்பு தானே, என்ன மன்னிச்சிருக்கேன். இது மேல ஒரு அடியாச்சாலும் நான் செத்து போயிடுவேன். ஏற்கனவே 1008 பிரச்சனை நடந்துட்டு இருக்குப்பா. இவனை கொல்றதுனா வெளியே தூக்கிட்டு போய் கொல்லுப்பா. இங்க வேணாம்ப்பா. எப்பா, எந்த பிரச்சனைனாலும் கேட்டு என்ன பண்ணான்னு தெரிஞ்சா நீங்களே கோவப்படுவீங்க. தியேட்டருக்குள்ள எந்த பிரச்சனையும் பண்ணிடாத. சரி. நான் கேளுப்பா, ரேட்டு கொடுப்பா. புரியுதுண்ணே. ஆமா, இதெல்லாம் இதை பேசுவானா? நான் பார்த்துக்கிறேண்ணே. போங்க, நம்ம தேட்டர் மாதிரி நான் பார்த்து போங்க. தர்மா, கார்த்திகோட பைக்ல ஒரு பொண்ணு போகுதுப்பா. போகட்டும். அது நம்ம தங்கச்சி மாதிரி இருக்கு. உன் தங்கச்சியா? இல்ல, உன் தங்கச்சி. யார பத்தி யார்கிட்ட பேசுற? கொன்றுவேன். ஐயோ, இவ்வளவு நேரமா எறும்பு கடியை எப்படி தாங்கிட்டு இருக்கா? இவ்வளவு பயமுறுத்த பாம்பு கூட பத்தாத போல இருக்கே. சிங்கம் புலியை தான் புடிச்சு கொண்டு வந்து ரூமுக்குள்ள விடணும். இங்க என்ன பண்றவ? ஜோதி தூங்குறால, அதான் எந்திரிச்சா ஏதாவது உதவி பண்ணலான்னு. ஒத்தாள் தூங்குறதுக்கு 10 ஆள் காவலா? போய் வேலையை பாரு, போ. இன்னும் தலைவலிக்குதாத்தா? இல்ல பாட்டி, போயிடுச்சு. விளக்கு போடுற நேரம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல படுத்து தூங்க கூடாது. போய் முகம் கழுவிட்டு கீழே வா. சபா, எவ்வளோ போராட்டமா இருக்கு. மேடம், நல்ல வேலை மேடம், யாருமே பார்க்கல. அத்தை, நான் பார்த்தேன். என்ன, ஏதோ ஒரு எலி சத்தம் கேக்குது. அட, இந்த வாண்டா. என்னம்மா பார்த்த? மேடம், அவ ஏதோ பொம்மையை காணோன்னு தேடி இருப்பா, அத பார்த்திருப்பா. ஆஹா, நீங்க வெளியில போனது, அந்த அக்கா போர்வைக்குள்ள படுத்தது, நீங்க திரும்பி வந்தது, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். சாச்சு புட்டா மேடம்.